The longest land route. Okay, longest route எது? ஓகே, லேண்ட்ல நிலப்பகுதியில லாங்கஸ்ட் லேண்ட் ரூட்ல லாங்கஸ்ட் எது? ஆடிங் லார்ஜ் நம்பர்ஸ். ஓகே, லார்ஜ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றது இதை வச்சு பார்க்க போறோம். த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன் கேன் டிராவல் பை ரோட் இஸ் பிட்வீன் தலூன் இன் ரஷ்யா அண்ட் சகீர் இன் போர்ச்சுகல். ஓகே, லாங்கஸ்ட் நீளமான ஓகே பாதை எது அப்படின்னு பார்க்கும்போது, ரோட்வேஸ்ல நீளமான பாதை எதுன்னு பார்க்கும்போது தலூன் இன் ரஷ்யாவும் அண்ட் சக்ரி இன் போர்ச்சுகல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 15,150 kilometers long. In 2019, the north-south corridor was the longest land route within India. இந்தியால அதே மாதிரி லாங்கஸ்ட் ரூட் எது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வேர்ல்டு லெவல்ல ஓகே மொத்தமா the longest distance one can travel by road is between Tallinn in Russia and Sagri in Portugal. இதே மாதிரி 2018ல நார்த் சவுத் காரிடார் அப்படின்றத ஒன்று ஃப்ரேம் பண்ணாங்க. அதுதான் லாங்கஸ்ட் லேண்ட் ரூட் இன் இந்தியால ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இதோ இருக்கு இல்லையா, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்க கீழே பார்த்தோம்னா இதுதான் கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி. ஸ்டார்டிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் எண்டிங் ஸ்டார்டிங் ஜம்மு காஷ்மீர்ல ஸ்டார்ட் ஆகி எண்டிங் கன்னியாகுமரியில முடியுது தமிழ்நாட்டுல. டூ யூ நோ ஹவு லாங் இட் வாஸ்? ஓகே, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி கண்டுபிடிக்கலாமா? One of the places on the north-south corridor was 1,855 km from Srinagar and 1,862 km from Kanyakumari. அப்ப இந்த நார்த்-சவுத் காரிடார் நார்த்தையும் சவுத்தையும் இணைக்கக்கூடிய the longest distance. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவா இருக்கு. ஒன்னு 1,855, நெக்ஸ்ட் 1,860 கிலோமீட்டர் ஃப்ரம் கன்னியாகுமரி. இங்க இருந்து இங்க சென்ட்ரல்ல இதை பிரிக்கிறாங்க இல்லையா, 1,885, நெக்ஸ்ட் 1,862 கிலோமீட்டர்ஸ். அப்ப வாட் வாஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் நார்த் சவுத் காரிடார்? இதோட டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் வர்றது எவ்வளவு இருக்கு? 1,885. மறுபடியும் இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு வர்றதுக்கு 1,862 கிலோமீட்டர். The total length of north-south corridor was 1,855, 1,862 km. Do you remember how to add large numbers? எப்படி large numbers add பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ். ஓகே, இங்க 1,855, 1,862. ஒன்ஸ் பிளேஸ்ல 5 plus 2 ஆட் பண்ணோம் 7, 5 டென்ஸ் பிளேஸ்ல 5 plus 6 இன்னும் ஒரு 11, கேரி ஓவர் 1 இங்க தூக்கி போட்டுறோம். 1 plus 8 9, 9 plus 8 7, 17 மறுபடியும் கேரி ஓவர் 1 மூணுத்தையும் ஆட் பண்ணா 3. அப்ப டோட்டல் இஸ் 3,717. டோட்டல் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது that is the total length of north south corridor was 3,717 km in 2019. Next, let us try finding the sum of 5-digit number. இதே மாதிரி சில 5-digit numbers எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஓகே, 5-digit அப்படின்னு வரும்போது என்ன வரும்? 1s place, 10s place, 100 place, 1000, எக்ஸ்ட்ராவா என்ன வரும்? 10,000. ஆல்ரெடி நம்ம 10,000 பார்த்திருக்கோம். இந்த 10,000 kilometers. Mahesh and his family decide to drive from Srinagar to Kanyakumari. He spent 21,880 on fuel. ஓகே, மகேஷோட ஃபேமிலி எங்க இந்த மேல இருக்கிற நார்த்ல இருக்கிற ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு என்ன பண்றாங்க? டிரைவ் பண்ணிட்டு வண்டியில போறாங்க. ஓகே, கார்ல டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு பெட்ரோலுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 21,880 ஃபியூவல் டாக்ஸ், அதே மாதிரி ஃபியூவல் அண்ட் டோல். ஓகே, டோல் டாக்ஸுக்காக நம்ம பே பண்ணணும் இல்லையா, அப்ப இந்த ஃபியூவலுக்கும் டோலுக்கும் சேர்த்து 21,880 and 38,900 on other expenses. Okay, for example other expenses என்ன வரும்? ஃபுட் இருக்கு, அகாமடேஷன் இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து 38,900 on other expenses during this journey. How much did he spend in total? மொத்தமா எவ்வளவு அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன வரும்? 21,880, 38,900 ஆட் பண்றோம். ஒன்ஸ் பிளேஸ்ல 0 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, 8 plus 0 0. அதே மாதிரி 100 பிளேஸ்ல 8 plus 9 என்ன வரும்? 8 plus 9 17, கேரி ஓவர் 1 மேல போட்டுக்கிறோம் 1000 பிளேஸ்ல. அப்ப என்ன ஒரு 1 plus 1 2, 2 plus 8 0. நெக்ஸ்ட் மறுபடியும் கேரி ஓவர் 1, 1 plus 2 3, 3 plus 3 6. அப்ப 6 வந்துருச்சு. அப்ப adding large number is the same as adding the smaller numbers. Okay, large number smaller number same தான். If we keep the digits aligned, 1 below 1s, 10s below 10s and so on, we do not need to label that is each place value. Okay, suppose இப்ப place value நம்மளுக்கு தேவையில்லை, அதாவது வந்து அலைன் பண்ணி மாத்தி போட்டோம்னா, டிஜிட்ஸை மாத்தி போட்டோம்னா அலைன் பண்ணோம்னா, ஓகே 1 below 1s, 10s below 10s தான் டிஜிட்ஸ். If we keep the digits aligned 1 below 1, 10 below 10 and so on, we do not need a label to place value. Place value நமக்கு தேவையில்லை. For example 26757 இங்க என்ன இருக்கு? 3 digit இருக்கு, இங்க 2 digit இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே ஆட் பண்ணலாம். ஓகே, 7 plus 4 11, மீதி 1, மீதி கேரி ஓவர். இது மாதிரி பிளேஸ் வேல்யூ இல்லாம mentally track the position of the digits as you added அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 267 54 ஆட் பண்ணோம்னா அப்படியே டைரக்டா 321.
Next, let us solve அப்படின்ற டாபிக்ல find the following sums. Try not to write 10,000, 1,000, 100, tens and ones at the top. Just align the digits properly at least for the smaller numbers. இப்ப நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சில சம்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மள டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு வேல்யூ இல்லாமலே just you add. ஓகே, யூ ஃபைண்ட் அவுட் அண்ட் ஆட் த டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே எதுவுமே போட வேண்டாம், அதாவது மேல பிளேஸ் வேல்யூ இல்லாமலே போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ சம் ஒன்ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 238 பிளஸ் 367 ஆட் பண்ணுவோமா, பிளேஸ் வேல்யூ வேண்டாம். 8 பிளஸ் 6, 8 பிளஸ் 7 வந்து 15, கேரி ஓவர் 1, 1 பிளஸ் 3 4, 4 பிளஸ் 6 10 0, carry over 1, 3 plus 3 6, அப்ப 605. The first answer is 605. Next B 1 1234. Next 12,345. அப்ப 12,000 வரும்போது 12,345. இங்க இருந்து கூட வரலாம், 5 4 3 2 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆட் பண்றோம். 5 plus 4 9. Next 3 plus 4 7. 2 plus 3 5, 1 plus 2 3, next 1, அப்ப 13,570, 13,579. அடுத்து C, B போட்டாச்சு. அடுத்து C க்கு வரும் 12 123, 3 2 1, அப்ப ஆட் பண்றோம். என்ன பண்றோம், that is 3 2 plus 3 5, next 3, next 1 135. next D சம்முக்கு வரும் 46,120, 120. Next 12,890. Add பண்றோம். 0, 9 plus 2, 11, carry over 1, 2, 0, carry over 1, 7, 7 plus 2, 9, 4 plus 1, 5. அப்ப 59,000. என்ன இருக்கு, 10. அடுத்து E sum 878, 8,789. Next 9 8 7 8. Add பண்றோம். 8 plus 8 16, 16 plus 1 7. அப்ப 17. 8யும் 9யும் add பண்ணா 17, carry over 1. 1 plus 7 8, 8 plus 8 16, carry over 1 9, 9 plus 7 16. Carry over 1, that is 9,667. Next F sum 1,749. place value இல்லாமலே அப்படியே போடலாம். Next 0 9 4 7 1, 17,490. add பண்றோம். 9 9 plus 4 13, carry over 1 8, 8 plus 4 12, carry over 1 2, 2 plus 7 9 1, 19,239. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், just find the following sums. Try not to write, அதாவது place value இல்லாமலே முடிஞ்ச வரைக்கும் just align the digits properly, at least for the smaller numbers போட சொல்லியிருக்கிறாங்க. Next, the Great Indian Road Trip. Okay, ஒரு பெரிய road trip பத்தி சொல்றோம். Nasrana and her friends planned a road trip across India starting from Delhi. They first drove to Mumbai, then Goa, then Hyderabad and finally Puri. அதாவது அவங்க ஒரு பெரிய trip பிளான் பண்ணாங்க. இப்போ அதுதான் கிரேட்டஸ்ட் இந்தியன் ரோட் ட்ரிப் அப்படின்றாங்க. நஸ்ரனா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, நஸ்ரானாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. ஓகே, இந்தியாவை சுத்தி. ஓகே, எங்க இருந்துன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டெல்லியில ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மும்பை போறாங்க. மும்பைல இருந்து கோவா போறாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி, அடுத்து மும்பை, நெக்ஸ்ட் கோவா அண்ட் தென் ஹைதராபாத் அண்ட் ஃபைனலி பூரி. ஓகே, இந்த அஞ்சு ஸ்டேட்ஸுக்கு அவங்க போறாங்க, 5 மாநிலத்துக்கு அவங்க போறாங்க. லுக் அட் த டிஸ்டன்ஸ் மார்க்ட் ஆன் த மேப் அண்ட் ஹெல்ப் தெம் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து மேப்ல கொடுத்துருக்காங்க, இதை வச்சு டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க கேக்குறாங்க. அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து எங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி. இது இருக்கு, இதுதான் டெல்லி, இது டெல்லி, இது ரெண்டாவது மும்பை, தேர்ட் வந்து கோவா, ஃபோர்த் வந்து ஹைதராபாத். இது இருக்குல்ல, இதுதான் ஹைதராபாத், தெலுங்கானா ஹைதராபாத், அஞ்சாவது பூரி. ஓகேவா? இப்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டெல்லி டு, இங்க இருந்து டெல்லியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டெல்லி டு எங்க இருக்கு, மும்பை. டெல்லி டு மும்பை.
இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1600 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெல்லி டு மும்பை. அப்ப எல்லாத்தோட டிஸ்டன்ஸையும் போட்டு ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெல்லி டு மும்பை வந்து 1600 கிலோமீட்டர்ஸ். 1600 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் மும்பைல இருந்து இது இருக்கு இல்லையா, ரெண்டாவது மும்பைல இருந்து கோவா. இந்த மும்பை டு கோவா எவ்வளவுனா 50, that is 590 kilometers. Distance from Mumbai to Goa. Distance from Mumbai to Goa. Distance traveled னு போடலாம், இல்ல distance from னு போட்டுக்கலாம். Distance traveled னு போடலாம். Distance traveled from Mumbai, Delhi to Mumbai அப்படின்னு போடலாம். Distance traveled from Delhi to Mumbai 1600 kilometers. Distance traveled from Mumbai to Goa எவ்வளவுனா 590 kilometer. Next third one. Next வந்து first 9 அங்க இருந்து மும்பை டு கோவா. Next கோவா டு ஹைதராபாத். Distance traveled from கோவா டு, அதாவது மும்பை டு கோவா, கோவா டு ஹைதராபாத் எவ்வளவு வருது? கோவா டு ஹைதராபாத்னா இது இங்க கொடுத்துருக்காங்க. கோவால இருந்து இது இருக்கு தெலுங்கானா, ஹைதராபாத் இருக்கு இல்லையா, இது இங்க வரும் ஹைதராபாத். அது எவ்வளவுனா 670 kilometers. 670 kilometers. Next distance traveled from Hyderabad to Puri எவ்வளவுனா that is 1055 கிலோமீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, 0005. அப்ப என்ன பண்றோம்? 5 ஆட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்றோம். டோட்டல் அப்படின்னா ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 975. ஓகே, ஃபர்ஸ்ட் 9 plus 7 வந்து 16, 16 plus 5 21. கேரி ஓவர் 2 plus 6 8, 8 plus 5 13, 13 plus 6 19, 9. கேரி ஓவர் 1 2 3. அப்ப 3915. The answer for this is 3915. Answer of the total distance covered. So total distance, answer is find the total distance traveled. So total distance traveled is equal to 3915 kilometer. இதான் இதோட answer. Next, find two numbers among 5205, 6220, 7095, 8445, 4840, whose sum is closest to the following. அப்ப ரெண்டுத்தை ஆட் பண்ணா அது எத்தனை 10,000 க்ளோஸரா இருக்கணும். நெக்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிற மேல 5 நம்பர் கொடுத்திருக்காங்க, 1 2 3 4 5. இந்த 5 நம்பர்ல எதா ரெண்டு ஆட் பண்ணோம்னா அது 10,000க்கு க்ளோஸரா இருக்கணும். எதா ரெண்டு ஆட் பண்ணோம்னா 15,000 க்ளோஸரா இருக்கணும். எதா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோட டோட்டல் வந்து 13,000 க்ளோஸரா இருக்கணும். எதா ரெண்டு நம்பரோட டோட்டல் 16,000க்கு க்ளோஸரா இருக்கணும். அது எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 5,000 6,000 ஆட் பண்ணா 11,000 வரும். இப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? 10,000 வரணும். 5,000 7,000 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 12,000 வரும். அதே மாதிரி 6 7 ஆட் பண்ணா 13 வரும். அதே மாதிரி 6 8 ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும்? 14 வரும். 6 4 ஆட் பண்ணா 10, 10க்கு மேல போயிடுது. ஏன்னா 8 நெக்ஸ்ட் 100 பிளேஸ்ல 8 இங்க 2 இருக்கு. அப்ப 11,000 வந்தது. இப்ப ரெண்டு நம்பர் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5250 எடுத்துக்கலாமா? 5205 5205 எடுத்துக்கிறேன். இங்க என்ன இருக்கு? ஒரு 5 4 வந்து என்ன இருக்கு? 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரையும் ஆட் பண்றோம். 5205 4805. ஏன்னா 1000 பிளேஸ்ல 9 வருது, 100 பிளேஸ்ல 8 2 10, 10க்கு மேல கொஞ்சம் வரும். அப்ப 5205. நெக்ஸ்ட் 4840. இப்ப ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் என்ன வரணும்? 5 4 8 plus 2 10 0 கேரி ஓவர் 1. அப்ப 10,000 க்ளோஸரா வந்திருக்கு. ஆக்சுவலா க்ளோசஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க, நாட் ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டு நம்பர் ஓகே 5205 ஒன்னும் நெக்ஸ்ட் 4840 ஆட் பண்ணோம்னா என்ன வருது? தட் இஸ் க்ளோசஸ்ட் டு 10,000.
நெக்ஸ்ட் அதே மாதிரி 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 15 என்ன வரும், 5ம் 6 ஆட் பண்ணா 5006 தான் 11 வரும். 6 7 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 13 வரும். அதே மாதிரி 7 8 ஆட் பண்ணா என்ன வரும், 15,400 வருது. அப்ப 7 8 இருக்கு. அப்ப 6 அதே மாதிரி 6,000 8,000. இப்ப 7 8 எடுக்கும்போது 15க்கு மேல போகுது. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், 6,200யும் ஒரு 8,455 ஆட் பண்ணலாமா? ஏன்னா 14 அடுத்த 100 பிளேஸ்ல 4 இருக்கு, 100 பிளேஸ்ல இங்க 2 இருக்கு. அப்ப 6,220 பிளஸ் என்ன வரும், 8,455 ஆட் பண்றேன். என்ன வரும், 5, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 14. அப்ப நியரஸ்ட் க்ளோசர் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா எது, 6,220யும் அதே மாதிரி 8,455 எடுத்துக்கினா எனக்கு என்ன வருது, 14,675, க்ளோசர் டு 50,000. நெக்ஸ்ட் 13,000 கொடுத்துட்டாங்க. நமக்கே 13,000 வரும். எது, 6 7 ஆட் பண்ணா என்ன வரும், இந்த 6 7 ஆட் பண்ணா 13 வரும். 100 பிளேஸ்ல என்ன இருக்கு, 2 தான் இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப ஈஸியா இப்ப ஆட் பண்ணலாமா, 6,220 பிளஸ் என்ன வரும், நெக்ஸ்ட் 6,220 பிளஸ் 7,095 7,095 ஆட் பண்றோம். 5 9 plus 2 11 1 carry over 1. நெக்ஸ்ட் என்ன வரும், 3. Next 7 plus 6 13. அப்ப 13,355. That is closer to 13,000. Next last 16,000 கொடுத்துருக்காங்க. 16 என்ன வரும், 7 8 ஆட் பண்ணா 15 வருது. 7 8 ஆட் பண்ணா வரும், 15 மேல வரும். அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ்ல வரும்போது 7,095 8,045 ஓகே, இங்க 4,400 இருக்கு. மீதி எல்லாமே எது ஆட் பண்ணாலும் 15 வராது. 5ம் 4ம் 9 6ம் 7 13 6ம் 8ம் 14. ஓகே, அடுத்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 16,000 வரணும். அப்ப 7யும் 8யும் ஆட் பண்ணா that is 7,095 plus 8,455. 5 plus 5 0. Next carry over 1 10 10 plus 5 15 carry over 1. Next 5. Next 8 plus 7 என்ன வரும், that is 15. அப்ப 15,550. that is closer to 16,000. இந்த மாதிரி மேல இருக்கிற நம்பர் that is closer நம்பரை எடுத்து நம்ம எழுதலாம். Find two numbers-னா இதுதான். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர், நெக்ஸ்ட் இந்த நம்பர். இது ஒன் ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். அதே மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், அந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம போடலாம். நெக்ஸ்ட் சப்ராக்டிங் லார்ஜர் நம்பர்ஸ். ஓகே, லார்ஜர் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். சப்ராக்ஷன் எப்படி பண்ண போறோம், the place where passengers board a bus is called a bus stand or a bus station. ஓகே, அதாவது வந்து மக்கள் வந்து பஸ்ல ஏறக்கூடிய இடத்துக்கு பேரு என்னன்னு சொல்லுவோம், பேசஞ்சர்ஸ்னா பயணிகள், பயணம் செய்யறவங்க. பஸ்ல பயணம் பண்றவங்களுக்கு பேரு பயணிகள் சொல்லுவோம். அவங்க பஸ் ஏறுறது, போர்ட் ஏ பஸ் அப்படின்னா பஸ் ஏறுற இடம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், பஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம். சிமிலர்லி ரயில்வே ஸ்டேஷன் இந்த பிளேஸ் வேர் பீப்புள் போர்டு ட்ரெயின்ஸ். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறதோ இறங்குற இடம் தான் அதாவது ட்ரெயின்ல ஏறதும் இறங்குற பிளேஸ், அதாவது வந்து என்னன்னு சொல்லுவோம், people board trains. அதான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம். the place where people board ships is called a port. ஓகே, அதே மாதிரி ஷிப்ல கப்பல்ல ஏற இடத்துக்கு பேரு, ஏற இறங்குற இடத்துக்கு பேரு போர்ட்னு சொல்லுவோம். So the ports of Mumbai and Chennai are two important ports in India. சென்னையிலே முக்கியமா இந்தியால இருக்கக்கூடிய துறைமுகங்கள், போர்ட் அப்படின்னா துறைமுகம் சொல்லுவோம். ஒன்னு மும்பை, இன்னொன்னு என்ன இருக்கு, சென்னை. are the two important ports of India. Ship go from Mumbai to Chennai must pass another that is important port, Cochin. அதாவது வந்து ஒரு ஷிப் வந்து எங்க இருந்து எங்க போறது, ஓகே, மும்பைல இருந்து மும்பை டு சென்னைக்கு வருதுன்னா அது எதை பாஸ் பண்ணி வரணும், கொச்சின் பாஸ் பண்ணிட்டு, கொச்சினை கடந்துதான் வரணும். ஸ்பாட் தீஸ் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்க மேப் ஆஃப் இந்தியால கொடுத்துருக்காங்க. ஓகே, the total distance of the sea route from Mumbai to Chennai is 2,700 kilometers. அப்ப அது ரெண்டு துறைமுகங்கள், அதாவது மும்பை டு சென்னை தான். அப்ப அந்த மும்பை டு சென்னைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 2,700 kilometers. A ship starting from Mumbai first reaches in the Cochin. ஏற்கனவே நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, கொச்சினை ரீச் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் மும்பை கொச்சின் வந்து கொச்சின் டு சென்னை வரணும். ஆனா டைரக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு மும்பை டு சென்னை அப்படின்னா 2,700 kilometers. A ship starting from Mumbai first reaches, ஃபர்ஸ்ட் கொச்சினை ரீச் ஆகுது. டிராவலிங் எவ்வளவுனா 1,083 kilometers by sea. அதாவது மும்பை டு கொச்சின் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 1,083. அப்ப how much more distance does it travel to reach Chennai airport? First அப்ப மும்பை டு, ஃபர்ஸ்ட் மும்பை, நெக்ஸ்ட் என்ன வரணும், அது கோவா, நெக்ஸ்ட் மும்பை, நெக்ஸ்ட் வந்து கொச்சின், நெக்ஸ்ட் என்ன வரணும், அது சென்னை. இதுதான் அதோட டிஸ்டன்ஸ், மும்பை கொச்சின் சென்னை. இப்ப மும்பை டு சென்னையோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது
2700 கிலோமீட்டர்ஸ். இப்ப இந்த இதுனா மும்பை டு கொச்சின் டிராவல் ஆயிடுச்சு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1083. இப்போ கொச்சின் டு சென்னை வரணும் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை ரீச் பண்ணணும். ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் இட் டிராவல் டு ரீச் சென்னை போர்ட் அப்படின்னு பார்க்கறது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் மார்க். இப்போ இதோட ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா. த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் டு பி டிராவல்டு, அதாவது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் சப்ராக்ட் பண்ணா அதான் அதோட டிஸ்டன்ஸ். த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் டு பி டிராவல்டு பை த ஷிப் இஸ் 2700 kilometers to minus 1083. Do you remember how to subtract number using place value? நமக்கே தெரியும், that is place value வச்சு சப்ராக்ட் பண்றாங்க. ஓகே, இங்க 0ல 3 போகாது, அதோட பக்கத்துல பாரோ பண்ணிக்கிறோம். இங்க என்ன இருக்கு, இங்கேயும் 0 இருக்கிறதால அடுத்த நம்பர்ல பாரோ பண்றோம். அப்ப இங்க 0 இல்ல, இங்க 9. இங்க இருந்து இதை பாரோ பண்ணிக்கிறாங்க. அப்ப 10, 10ல 7 போச்சுன்னா 10ல 3 போச்சுன்னா 7, இங்க 0 இல்ல 9, 9ல 1 போச்சுன்னா 8, இங்க பாரோ பண்ணிட்டதால இது 6 ஆயிடுது. 6ல 0 போச்சுன்னா 6, நெக்ஸ்ட் 2ல 1 போச்சுன்னா 1617 kilometers. 1617 kilometers to reach Chennai. Next, similarly, as we learned earlier, the longest land route is 15,150 kilometers between Toulon in Russia and Portugal. The longest highway in Africa. அதே மாதிரி highway. Okay, the longest highway na இப்போ ரோட்ல போறோம் இல்லையா. Okay, long distance highway அப்படின்றது என்னன்னா ரெண்டு மாநிலங்களை இணைக்கக்கூடிய இடம் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இணைக்கிறது, ரெண்டு மாநிலங்களை இணைக்கிறது, இதுதான் என்னன்னு சொல்லணும், ஹைவேன்னு சொல்லுவோம். So the longest highway in Africa is 10,228 kilometers long, connecting the cities of Cairo in Egypt and Cape Town in South Africa. அப்ப அதாவது எகிப்துல கெய்ரோன்ற சிட்டியையும் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால கேப் டவுன் அப்படின்ற சிட்டியும் இணைக்கக்கூடியதுதான் 10,228 kilometers. How much longer is the land route between Toulon and Sagres compared to the highway between Cairo and Cape Town? அதாவது வந்து ஆல்ரெடி 15,150 கிலோமீட்டர்ஸ், இது வந்து 10,228. அப்ப இது எந்த அளவுக்கு லாங் ரூட்டா இருக்கு மேல இருக்கிறத கம்பேர் பண்ற வரைக்கும் அப்படின்னா என்ன பண்ணோம், ஈஸியில we want to subtract 15,150 kilometers minus 10,228 kilometers. சப்ராக்ட் பண்ணா நமக்கே தெரியும், தட் இஸ் இங்க 0 பாரோ பண்ணிக்கிறோம் 4, அப்ப 10, 10ல 4 போச்சுன்னா 2, நெக்ஸ்ட் என்ன இருக்கு 4, 4 minus 2, 2, நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, 1ல 2 போகாது, கேரி ஓவர் பண்ணிக்கிறோம், அப்ப 4 ஆயிடுது, 11, அப்ப 9, நெக்ஸ்ட் என்ன வரும் 4, நெக்ஸ்ட் 1ல 1 போச்சுன்னா 0. சோ என்ன வரும் 4,922 kilometers. The land route connecting Toulon and Sagres is 4,900 kilometers longer than the road connecting Cairo and Cape Town. அப்ப இதுதான் பெருசு, இது Toulon and Sagres தான் எவ்வளவு 4,922 kilometers பெருசு, எதை விட Cairo and Cape Town இணைக்கக்கூடிய land route விட. Like addition, here too we can try not to write the position of the digits, align the numbers appropriately. இங்க கூட என்ன சொல்லிருக்காங்க, place value இல்லாம just you can align the value. just என்ன பண்ணோம், align the position digits, அதே மாதிரி appropriately அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க just போடாமலே, அதாவது place value போடாமலே நம்ம subtract பண்ணணும். 3ல 4 போகாது, அதால முன்னாடி பாரோ பண்ணிக்கணும், 13, 4, நெக்ஸ்ட் என்ன வரும், இங்க 0 இருக்கு, இங்க ஆல்ரெடி 1 கொடுத்ததால 0, அப்ப 0ல 1 வருது, மறுபடியும் இதுல இருந்து பாரோ பண்றோம், அப்ப 10, 5, இதுல 5 ஆயிடுச்சு, 5 minus 1, 459. Let us solve அப்படின்ற டாபிக்ல subtract the following. Try not to write 10,000, 1,000, hundreds, tens, ones. அதாவது மேல வந்து இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ எழுதாம சப்ராக்ட் பண்ணணும். அலைன் த டிஜிட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, டிஜிட்ஸை கரெக்டா அலைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ போடலாமா. ஏ ஃபர்ஸ்ட் சம் என்ன போடலாம் அப்படின்னா 4,578. நெக்ஸ்ட் 2,000, that is 2,222. இதை சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணலாமா. 8ல 2 போச்சுன்னா 6, 7ல 2 போச்சுன்னா 5, 5ல 2 போச்சுன்னா 3, 4ல 2 போச்சுன்னா 2, அப்ப 2,356. first one. Second one, B sum 15,324. next 11,780. இதை சப்ராக்ட் பண்ண போறோம். இது 4, நெக்ஸ்ட் 2ல 8 போகாது, பாரோ பண்ணிக்கிறோம் 12, அப்ப இங்க என்ன ஆயிடும் 2, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 12, 12ல 8 போச்சுன்னா 4, மறுபடியும் 2ல 7 போகாது, அதால பாரோ பண்ணிக்கிறோம், அப்ப இங்க 4, 4, 12, 12ல 7 போச்சுன்னா 5, நெக்ஸ்ட் 4ல 1 போச்சுன்னா 3, 1ல 1 போச்சுன்னா 0. so that is 3,000. 1ல 1 போச்சுன்னா 1ல 1 போகுது 0, அப்ப 3,544. நெக்ஸ்ட் C 44. நெக்ஸ்ட் C 5,423. நெக்ஸ்ட் 423. நமக்கே தெரியும் 0, 0, 0, 0, 5, 5,000. அடுத்து D 123, 12.
3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1, next 1. அப்போ 111. Next E 77,000. 77,777. Next 777. அப்போ 00077. அப்போ 77,000. Next F 826 minus 752. 64. Next 2ல 5 போகாது, இங்க borrow பண்ணிக்கிறோம். 12, 12ல 5 போச்சுன்னா 7. 7 minus 7 0. அப்போ 74. Answer is 74. Next Mary's train journey to Delhi. Mary வந்து டெல்லிக்கு போகணும்னு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா. Mary is on a train journey. She starts from Calcutta with 12,540. அப்ப அவ போகணும், ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவகிட்ட பணம் வேணும் இல்லையா, அதால மேரி இஸ் ஆன் ஏ ட்ரெயின் ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னில இருக்கா. அவ மொத்தம் கல்கத்தால இருந்து கிளம்புறா. கல்கத்தால இருந்து கிளம்பும் போது அவகிட்ட இருக்கிற அமௌண்ட்னா 12,540. ஷீ ஸ்பெண்ட் 3,275 ஆன் ஃபுட். அவ எவ்வளவுக்கு ஃபுட்டுக்காக செலவு பண்றா 3,275. அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் டூரிங் அ ட்ரிப் டு வாரணாசி. அதாவது ஃபுட்டுக்காகவும் வேறு சில எக்ஸ்பென்சஸ்க்காகவும் 3,275 ரூபாய் அவ செலவழிச்சிடறா. இன் வாரணாசி அவர் அங்கிள் கிவர் எ கிஃப்ட். ஓகே, வாரணாசி அதாவது கொல்கத்தா டு வாரணாசியை ரீச் பண்றா. வாரணாசியில அவங்க அங்கிளை பாக்குறா. அவங்க அங்கிள் எவ்வளவு கொடுக்குறாரு, அவளுக்கு 4,900 rupees கொடுக்குறாரு. ஷீ தென் டிராவல் டு டெல்லி. ஓகே, வாரணாசி வந்துட்டு பிறகு எங்க போறா, தட் இஸ் டெல்லிக்கு மறுபடியும் போயிடுறா. வாரணாசி வந்துட்டு டெல்லிக்கு போறா. டெல்லிக்கு போகும்போது அந்த டெல்லி ஸ்பெண்டிங் 2,645 ட்ரெயின் ஜேர்னி. அதாவது வந்து கொல்கத்தால இருந்து டெல்லிக்கு போறது. ஃபர்ஸ்ட் கொல்கத்தால இருந்து எங்க வரா, வாரணாசிக்கு வரா. வாரணாசியில அங்கிளை பார்த்துட்டு மறுபடியும் டெல்லிக்கு போறா. டெல்லிக்கு போகும்போது அவ என்னென்ன ஸ்பெண்ட் பண்றான்னா 2,650 ட்ரெயின் டிக்கெட் அண்ட் தென் 1,275 ஆர் நெக்ஸ்ட் சவர்ன் ரேஸ் இன் டெல்லி. ஹவு மச் மணி இன் மேரி லெஃப்ட் வித் அட் தி எண்ட் ஆஃப் த டெல்லி ட்ரிப். ஓகே, அவகிட்ட மீதி எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவ எதெல்லாம் வந்து எவ்வளவு அமௌண்ட் அவகிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவகிட்ட அவளோட டோட்டல் மணி. ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கொல்கத்தா. டோட்டல் மணி மேரி கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னா தட் இஸ் 12,540 பிளஸ் அவங்க அங்கிள் கொடுத்த கிஃப்ட், அங்கிள் கொடுத்த மணி, அங்கிள் கிவன் as gift எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is 4,900. அப்ப டோட்டல் அவகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 0 4 9 plus 4 5 வந்து 14 4 carry over 1 next 3 3 plus 4 7 7 next 17,440 டோட்டல் மணி அவகிட்ட இருக்கிற மணி. ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட்டுக்கு எவ்வளவுக்கு பே பண்ணிருக்கா அப்படின்னா that is food and other expenses. food and other ஃபுட் அண்ட் அதர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்க, எவ்வளவு பே பண்ணிருக்கான்னா 3,275 வாரணாசி. அண்ட் தென் டெல்லியில எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னா ட்ரெயின் டிக்கெட்டுக்கு செலவு பண்ணது தட் இஸ் 2,445 645 2,645. நெக்ஸ்ட் அதர் அது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னா 1,275. அதாவது இங்க வந்து செவனரிஸ் அப்படின்றது வந்து கிஃப்டா, ஓகே, நினைவு பரிசா. அந்த இடத்துக்கு வந்ததுக்காக தேவையான ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க நிறைய ஞாபகார்த்தமா சில பொருட்கள்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் செவனரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1,275. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். அப்ப ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவுன்றது பார்க்க போறோம். அப்ப எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 555 அப்ப 15. நெக்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் ஒன் 7 1 plus 7 8 8 plus 4 12 12 plus 7 19 9 carry over 1 next 1 plus 2 3 3 plus 6 9 9 plus 2 11 1 carry over next மறுபடி 1 4 next 4 6 7 7,195 rupees. அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண போறோம். அப்ப மணி அவகிட்ட மொத்தம் மணி எவ்வளவு லெஃப்ட், how much money in Mary left. அப்ப டோட்டல் அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இதுல இருந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்கா. அப்ப எவ்வளவு லெஃப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 17,440 இருந்து எதை சப்ராக்ட் பண்ண போறோம் 7,195.
சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 5 0ல 5 போகாது, அதால இங்க 3 ஆக்கிறோம். இது 10 ஆகுது. 5 3ல 9 போகாது, அப்ப இங்க என்ன ஆயிடுது 3 ஆயிடுது. 13 ஆயிடுது. 13 வந்து 4, 13ல 9 போச்சுன்னா 4, மறுபடியும் 3ல 2, 7ல 7 போச்சுன்னா 0 1, அப்ப 10,245. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னா, total amount she is left. Mary left with the end of the journey. அப்ப how much money is Mary left அப்படின்னு பார்க்கும்போது total amount Mary has left. Mary left அப்படின்னு வரும்போது எவ்வளவு இருக்குன்னா, that is 10,245. Members of school council has raised 70,500. ஓகே, மெம்பர்ஸ் அதாவது வந்து ஒரு ஸ்கூலில் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்கூல் கவுன்சில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்கு, இந்த தடவை கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து 70,500. தே பிளான் டு செட் அப் மேத்ஸ் லேப் வித் சம் கேம்ஸ் அண்ட் மாடல்ஸ் வர்த் ₹39,785. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மேத்ஸ் லேபும் அதோட கேம்ஸ் அண்ட் மாடல்ஸ் அமௌண்ட்டும் மேத்ஸ் லேபுக்கு தேவையான பொருள் தே செட் அப் மேத்ஸ் லேப் செட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சம் கேம்ஸ் அண்ட் மாடல்ஸுக்கும் 39,785 அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி புக்ஸ் எவ்வளோன்னா 9,545 அண்ட் பர்ச்சேஸ் சம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா 19,548. இந்த அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் வெதர் த ஸ்கூல் கவுன்சில் ஹஸ் ரைஸ்ட் எனஃப் மணி டு மேக் த பர்ச்சேசஸ். இப்போ என்ன நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் அப்படின்னா கணக்கிடுங்க, எதை வச்சுன்னா the ஸ்கூல் கவுன்சில் கரெக்டான அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா. ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த கிளாஸ், செக் யுவர் எஸ்டிமேட் வித் கால்குலேஷன்ஸ். ஓகே, இந்த உங்களோட எஸ்டிமேஷனை வந்து கால்குலேஷன் மூலமாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா. அதாவது ஸ்கூல் கவுன்சில் ஃபர்ஸ்ட் ஒன் school council money raised amount எவ்வளோன்னு பார்க்கும்போது 70,500. இதை வச்சு டோட்டலாக அவங்க என்னென்ன வாங்க போகிறாங்க, they have planned to set up. அப்போ set up maths lab with some games and models. இது டோட்டல் மணி ரைஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு. இதை வச்சு நம்ம போட போகிறோம் சம்ஸு என்னென்னா, தட் இஸ் maths lab and games and models. எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 39,785. நெக்ஸ்ட் லைப்ரரி புக்ஸுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, லைப்ரரி புக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறாங்கன்னா ₹9,545. Next, sports equipment sports equipment எவ்வளோனா 19,548. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது கொடுத்துருக்கிற அமௌண்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் கவுன்சில் ரைஸ் பண்ணியிருக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து அமௌண்ட் கிவன் வந்து தட் இஸ் 70,500. அதை வச்சு இவங்க வாங்க போகிற பொருட்களோட மதிப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கா, இந்த 70,500க்குள்ளே வருதா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை போடலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 39,785, 9,545, 19,548. இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 5 + 5 10, 10 + 5 வந்து 18, கேரி ஓவர் 1, 1 + 8 9, 9 + 4 13, 13 + 4 17, கேரி ஓவர்
carry over 1, 1 plus 7 8, 8 plus 5 13, 13 plus 5 18, carry over 1, 1 plus 9 10, 10 plus 9 19, 19 plus 9 28, carry over 2, 2 plus 3 5, 5 plus 1 6, அப்ப total amount 68,878. அப்ப this one is the இதாவது வந்து estimated value வந்து actually estimated value னா இத round off கூட பண்ணிக்கலாம். 39,000 7 estimation அப்படின்றது exact value கிடையாது. இப்ப 40,000 இது ஒரு 10,000 இது ஒரு 20,000. அது estimated value அப்படினு பாக்கும்போது actually 70,000 வரும் estimated value. இப்ப exact value அப்படினு பாக்கும்போது 68,878 exact calculation ஓட value. அப்ப money left எவ்வளவுன்னு வரும்னு பார்த்தோம்னா அப்ப மீதி எவ்வளவு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு money இருக்கு அப்படினு பார்த்தோம்னா money left வந்து total amount வந்து 70,500 minus 68,878. இது subtract பண்ணோம்னா இப்ப 10ல வந்து 8 போகாது. அப்ப என்ன பண்றோம்? முன்னாடி என்ன இருக்கு? 0 இருக்கு. 0ல இருந்து borrow பண்ண முடியாது. இங்க இருந்து borrows பண்றோம். அப்ப 4 ஆயிடுது. இங்க 10, இங்க 9. 10ல 8 போச்சுனா 2 இருக்கு. 9ல 7 போச்சுனா 2 இருக்கு. நெக்ஸ்ட் 4ல 18 போகாது. இங்க வந்து என்ன இருக்கு? இங்க borrow பண்ணிரோம். இதுல இருந்து borrow பண்ணிக்கிறோம் 6. அப்ப இங்க என்ன இருக்கு? 9. அப்ப 14. 14ல 8 போச்சுனா என்ன வரும்னா that is 6. Again 9ல 1 போச்சுனா அப்ப 1622 amount வந்து left. அப்ப அடுத்து என்ன question கேட்றாங்க? Estimate whether the school council has enough, that is raised enough money to purchase to make the purchases. Share your thoughts in the class. Check your estimate with the calculation கொடுத்திருக்காங்க. அப்ப school education council கரெக்ட்டா amount கொடுத்திருக்காங்களா? raise பண்ணிருக்காங்களா அப்படினு சொன்னோம்னா yes they have enough money. இதோட ஆன்சர் வந்து yes they have enough money. Enough money. Yes they have enough money. They will have total amount எவ்வளவு இருக்கு? left money. money left வந்து 1622 amount வந்து அதிகமாக இருக்கு. next question number 4. A truck can carry that is 8,250 kg of goods. அப்ப truck ஓட capacity ட்ரக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ட்ரக் கெப்பாசிட்டி 8,250 kg. நெக்ஸ்ட் எவ்வளோ ஃபேக்ட்ரி எவ்வளோ லோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3,675 kg of cement and 2,850 kg of steel on it. அப்போ ட்ரக்கோட கெப்பாசிட்டி 8,250 kg of goods. அப்போ ஃபேக்ட்ரி வந்து லோட் பண்ணுற சிமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது சிமெண்டோட எவ்வளோ லோடிங் கேஜி அப்படின்னு பார்க்கும்போது 3,675 kg. நெக்ஸ்ட் ஸ்டீலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீலோட வெயிட் 2,850. அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி ட்ரக்கோட கெப்பாசிட்டி ஓகே இந்த அளவுக்கு ட்ரக்கால இப்போ நம்ம சிமெண்ட் இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 8,250 வரைக்கும் அந்த ட்ரக்ல ஏற்ற முடியும். எவ்வளோ லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிமெண்ட் வந்து 3,675 kgயும் ஸ்டீல் வந்து 2,850 kgயும் லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த டோட்டல் வெயிட் லோடட் ஆன் த ட்ரக். அப்போ டோட்டல் வெயிட் அப்போ டோட்டல் லோடட் நம்ம டோட்டல் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் வெயிட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். டோட்டல் வெயிட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம். அப்போ 5 plus 0 5. நெக்ஸ்ட் 7 plus 5 12. கேரி ஓவர் 1 7. 7 plus 8 15. கேரி ஓவர் 1 3. 1 plus 3 4. 4 plus 2 6. அப்போ டோட்டல் வெயிட் வந்து 6,525. டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோனா 8,000. அப்போ 6,525 kg தான் இது இருக்கு. அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும்? இது லோட் பண்ண முடியும். ஸோ a truck can carry 8,250 kg of goods. A factory loads 3,675 kg of cement and 2,850 kg of steel on it. What is the total weight loaded? அப்போ total weight loaded அப்படின்னு பார்க்கும்போது total weight loaded 6,525
25 kg. Total weight loaded. Next, how much more weight can the truck carry before reaching its maximum capacity? இன்னும் எவ்வளோ அதில் ஏற்றலாம். ஓகே, ட்ரக்கில் இன்னும் எவ்வளோ வெயிட் ஏற்றலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டியிலேருந்து இப்போ வந்திருக்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், இப்போ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ கேஜி வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ மோர் weight the truck can carry. அப்படின்னா டோட்டல் வெயிட் எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோ, 8250 மைனஸ் 6525 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அதான் அதோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். 0ல் 5 போகாது, அதால் இங்கே கேரி பண்ணிக்கிறோம். 4 ஆயிடுது, 5 4ல் 2 போச்சுன்னா 2, 4ல் 2 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 2ல் 5 போகாது, அதால் இங்கேருந்து கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். 12 ஆயிடுது, 12ல் 5 போச்சுன்னா 7, மீதி கேரி ஓவர் 1. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1725 கேஜி வந்து என்ன பண்ணலாம் நம்ம, ஆன்சர் வந்து மோர் வெயிட் த ட்ரக் கேன் கேரி. அப்போ ஆன்சர்